ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். சாரி, ரொம்ப நாளாக வீடியோ போடலை, அதுக்கு மன்னிச்சிருங்க. நிறையா பேர் இப்போ ரீசெண்டாக என்கிட்ட கேட்குற மிகப்பெரிய டவுட் என்னன்னா, ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் வாங்குறதா இல்லை போக்கோ X3 ப்ரோ வாங்குறதா ப்ரோ, எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காண்டி தான் சின்ன எக்ஸ்பிளனேஷன் வீடியோ. இப்போ உங்களோட தேவையை பொறுத்து தான் எப்பயுமே ஸ்மார்ட் ஃபோன் ஆனது வாங்க போகிறீங்க. இப்போ நிறைய பேரோட மைண்ட் செட் இப்போ உள்ள யங் ஜென்ரேஷன் என்னன்னா, கேமிங்காண்டி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும், இன்னொன்று கேமராக்காண்டி வாங்கணும். இப்போ கேமிங் தான் உங்களுக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா நோட் 10 ப்ரோ மேக்ஸ் வாங்குறது வேஸ்ட்டு. அந்த ஸ்னாப்டிராகன் 730 மிட்ரேஞ்ச் சிப்பு கேமிங்கோட கிராஃபிக்ஸ் லெவலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் கிராஃபிக்ஸ். இப்போ பப்ஜிலாம் பார்த்தீங்கன்னா ஹை கிராஃபிக்ஸில் 13 FPS மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். இதே போக்கோ X3 ப்ரோ எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், HDR சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி ஸ்மூத்தில் வச்சா உங்களால் 19 FPS வரைக்கும் செட் பண்ண முடியும் போக்கோ X3 ப்ரோவில். ஸோ கேமிங்க்கு அடிச்சுக்கவே முடியாது இந்த போக்கோ X3 ப்ரோ வாங்கினீங்கன்னா. அது போக லிக்விட் கூலிங் சிஸ்டம் வேறு இருக்குது, நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் AMOLED டிஸ்பிளே மட்டும் கிடையாது. மற்றபடி இப்போ நோட் 10 ப்ரோ அதை 16,000 தான் பட்ஜெட்டு. எனக்கு இவ்வளோ தான் ப்ரோ பட்ஜெட்டு, எனக்கு நல்ல ஒரு டிஸ்பிளேவாக இருக்கணும், அதே மாதிரி பேட்டரி லைஃப் பெருசாக இருக்கணும், அதே மாதிரி மூவிங் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த டூயல் ஸ்பீக்கருக்கு AMOLED டிஸ்பிளேன்றனால மூவி பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கலரு கான்ட்ராஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். இந்த நோட் 10 ப்ரோ, இந்த ப்ரோ மேக்ஸ் வாங்க போகிறேன்னு முடிவு பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு 22,000 போயிருது ஹையர் அண்ட் வேரியண்ட்டு. அதுக்கு நீங்கள் இந்த 18,000 ஸ்டார்டிங் வேரியண்ட் 664GB போக்கோ X3 ப்ரோ வாங்கினீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். முக்கியமானது ஏன்னா ஸ்னாப்டிராகன் 860ன்றது 855+, OnePlus 7 Pro 7T அதுக்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் தரும். ஏன்னா நானே OnePlus 7T தான் வச்சுருக்கேன். ஸோ பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி நீங்கள் எந்த கேம் ரன் பண்ண நினச்சாலும் ஃபுல் கிராஃபிக்ஸில் வச்சு உங்களால் விளையாட முடியும். ஸோ கேமிங்காண்டி வாங்குறதா கண்ணை மூட்டு போக்கோ X3 ப்ரோ வாங்கிருங்க. மற்றபடி பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், டிஸ்பிளே சைஸாக இருக்கட்டும், எல்லாமே சேம் தான். என்ன ரெட்மி நோட் 10ல் AMOLED டிஸ்பிளே வரும், இந்த போக்கோ X3 LCD டிஸ்பிளே. ஆனால் ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டு ஃபோன்லையுமே பார்த்தீங்கன்னா டூயல் ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது, டைப் சி தான், 33 வாட்ஸ் சார்ஜர் தான். ஸோ அதனால் பயமே வேணாம். கேமிங்காக போக்கோ X3 ப்ரோ நல்ல ஒரு டிஸ்பிளே பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா ப்ரோ மேக்ஸ் வாங்காதீங்க, நோட் 10 ப்ரோ வாங்க. ஏன் ப்ரோ மேக்ஸ் வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறது தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான கார்டு இங்கே மேலே தரேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ஏன் நான் ப்ரோ மேக்ஸ் வாங்க வேணாம் ப்ரோ வாங்கன்னு சொல்கிறேன்னு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. கேமராக்கு உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா 48 MP தான் கேமரா, இதில் 108 MP கேமரா ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க. ப்ராசரை பொறுத்து தான் இமேஜ் ப்ராசஸிங், அதாவது ஒரு ஃபோட்டோவோட அவுட்புட் ஆனது கிடைக்கும். இல்லை ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பக்காவான அந்த டைனாமிக் ரேஞ்சாக இருக்கட்டும், கலர் கரெக்ஷனாக இருக்கட்டும், ஒரு கிளாரிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த போக்கோ X3 ப்ரோவில் நல்லாவே இருக்கும். ஏன்னா ரெட்மி K20 ப்ரோ உங்களுக்கு தெரியும், அதுவும் ஸ்னாப்டிராகன் 855 தான் வந்துச்சு. இதுவும் அதுக்கு கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் தரும். ஸோ தாராளமாக நீங்கள் நம்பி போக்கோ X3 ப்ரோ வாங்கலாம். நோட் 10 ப்ரோ வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை, உங்கள் தேவையை பொறுத்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் இப்போ தான் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. என்னடா ஃபோனை கையில் எல்லாமே டக்குனு கம்பேர் பண்ணிட்டு போயிட்டேன்னு நினைக்காதீங்க. ஃபோன் கூடிய சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரிவ்யூ போடணும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராச்சும் வாங்கினா டக்குன்னு உங்களுக்கு பை பண்ணிவிட்டு உங்களுக்கு கேமரா ரிவ்யூ, கேமிங் ரிவ்யூ, கம்பாரிசன் ரிவ்யூ எல்லாமே போகிறேன். ஓகேவா, அதை மட்டும் கொஞ்சம் பொறுத்துவோம். மேற்கொண்டு இது போன்ற வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.